வணக்கம். 3வது திட்டமா, ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்த பத்தி பார்க்க போறோம். முக்கியமா இந்த திட்டத்த கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்னன்னா, ஏழைப்பாளிகள், அதாவது கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்க, நம்மல்லாம் இப்போ நார்மலா சிட்டீஸ்ல வந்து வாட்டர் பியூரிஃபையர் அந்த மாரியான ஒரு சில ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் இருக்கு. கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு செர்டைன் ஒரு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் அந்த மாரி டிஸ்டன்ஸ் மூவ் ஆயி போயி, குடத்துலயோ, பக்கெட்லயோ வாளி எடுத்து பெண்கள் வந்து சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு வர மாரியான ஒரு சூழ்நிலையில இருந்தது. அதே மாரி ஒரு சில இன்னும் வளராத கிராமங்கள்ல என்னன்னா, மலையடி தண்ணீர், இல்ல குளத்துல உள்ள தண்ணி அந்த மாரிலாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரீக்வென்சி அவங்களுக்கு செட் ஆயிருந்தாலும் கூட, நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2019ல இந்த ஜல் ஜீவன் மிஷன கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜல் ஜீவன் மிஷன் என்ன நோக்கம்னா, எல்லார் வீடுகள்லயும் கிராமங்கள் எல்லா வீட்லயுமே பைப் கனெக்ஷன், வாட்டர் லைன் குடுக்குறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். என்னன்னா, முக்கியமா பெண்களுடைய சுமைகள குறைக்கிறதுக்காண்டி தான். பெண்கள் வந்து முடியாதவங்கலருந்து யாரா இருந்தாலும் சரி, நடந்து சென்று இந்த மாரி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுடைய சுமைய குறைக்கணும்னு 2019ல இந்த திட்டம் கொண்டு வந்தப்பட்டது. இப்போ அதோட நோக்கம் வளர்ச்சி எப்ப இருக்கும்னா 2024லிருந்து 25க்குள்ள அந்த வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அ எதிர்பார்ப்போட தான் இந்த திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா 2019ல இந்த திட்டம் வைத்திருக்கும்போது 21.76 லட்சம் வீட்டிற்கு மட்டும் இந்த குடிநீர் குழாய் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ கரண்ட்ல பார்த்தோம்னா நவம்பர் 2025 கணக்கின்படி பார்த்தோம்னா 111.93 லட்சம் வீடுகளுக்கு ஜல் ஜீவன் மிஷன் மூலமா ஃபங்ஷனல் டேப், அதாவது தண்ணிகள் எல்லாம் செல்லக்கூடிய குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதனால கிராமங்கள் முழுக்க, அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த ஜல் ஜீவன் மிஷன்ல எங்க ஃபேமிலியுமே அதுல வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எங்க வீட்லயே அந்த ஜல் ஜீவன் மிஷனுக்குண்டான டேப்ஸ் இருக்கு. யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தினை வழங்கிய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.